உங்களுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். மனிதர்களுக்கு அல்ல, மனிதனுடைய பெருமைக்கு அல்ல, ஆண்டவர் மகிமைப்படணும். அதுக்காக ஆண்டவரே ஒரு செய்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் தொடர்ந்து பெறப்படுங்க, மகிமைப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியரை தன்னுடைய கருத்தில் மறைந்து கொள்ளுங்க. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட்டவருக்கு நாங்க என்ன செய்ய சொல்லி இதயத்தில் குத்தப்பட்டவர்களாக சொல்லணும். நேர்மையா அந்த வருணவேண்ட வார்த்தைகள் பயன்பட்டு வரணும். வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஆண்டவரே அநேக ரட்சிப்புகள் நடத்தின ஆண்டவரே அப்படி உதவி செய்யுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஆண்டவர் தோந்திரம்பா கொடுத்து கத்தாவே பாடல்கள் மியூசிக் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் கத்த பொறுப்படுங்க. விரோதமா என்பது வானமண்டல ஆவிகளை கட்டி செல்கிறோம். கத்தர் பொறுப்படுத்து மையப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா கனமைகளையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லலாம். ஏலியா ஏலியா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னா கடவுளை மகிமைப்படுத்துறோம். அது ஒரு பெரிய வார்த்தை. ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏலியா சொன்னா ஆல் மைட்டி காட் சர்வ வல்லமுள்ள தேவனாக்கும். அந்த தெய்வத்தில் ஏன் செய்ய நன்றியை சொல்லுவீங்க. ஆகவே அமைதியாக ஆண்டு சொல்ற வார்த்தைகளை மியூசிக்களை கேட்டு கடந்து செல்லும்படி கடைசி விசேஷமாக செபிக்க வேண்டுங்க. பிரச்சனையோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. செபித்துக் கொண்டு போகக்கூடிய அன்பாய் கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது பாடல் ஆராதனையை நடத்தும் அன்பான ஊழியக்காரத்தில் மைக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர். சொல்லுங்க, கரை வைத்து சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பெத்தேல் சபை விசுவாசிகள் வந்து முன்னாடி வாங்க, பாடி உதவி செய்யுங்க. ப்ளீஸ் வாங்க, முன்னாடி வாங்க, எழுதி வாங்க, முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். உங்களுக்கு சுகத்தை தருகிற நாமம், உங்களுக்கு விடுதலை தருகிற நாமம், உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நாமம். அல்லேலூயா. கைவிட்டு அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். எங்களே இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரு களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரு களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமளம் தைலமும் இயேசுவின் நாமம், பாருங்கோ வாசனை வீசிடும் நாமம். பரிமளம் தைலமும் இயேசுவின் நாமம், பாருங்கோ வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. பாடுங்க, வாய்த்திருந்து பாடுங்க, தெரிஞ்ச பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாவத்தை போகிற நாமம், நம் சாபத்தை நீக்குகிற நாமம், நமக்கு சந்தோஷத்தை தருகிற நாமம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கரைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கைவிட்டு அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஒருவரை கூட பாடி அப்படி எல்லா ஒரு சொல்வதை எல்லாம் எழுந்திருக்கலாமே.
எழுப்ப பாருங்க, எல்லாம் எழுப்பி பாருங்களா, பாடி நல்ல கரங்களை தட்டி பாடி அப்படி நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படி பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் நாமத்துக்கு நன்றி சொல்லாமை ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல் வாழ்த்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம்புறீங்களா? அவர் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு நல்லவர் நம்புறீங்க? அவர் நல்ல தெய்வம். அவர் நம்புறவங்க மாத்திரம் கரையை வைத்து அல்லேலூயா. ஒருவருக்கு நல்ல கரையை வைத்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தாம எல்லா கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாமத்திற்கு நன்றி என்று சொல்லி ஒருவருக்கு ஆழத்தில் என்று ஓ உமக்கு நன்றி ஆண்டவர். கரையை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. ஓ ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரையை உயர்த்தி ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
ஜீவனை கொடுக்க ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்ல மாத்திரம் கரைகளை பற்றி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே கரைகளை என்னோடு எழுந்தவரே எனக்காய் ஜீவன் சொல்லுங்க வாழ்த்து சொல்லுங்க சொல்லுங்க கரைகளுக்கு சொல்லுங்க ஏசு எனக்கு போ சொல்லுங்க வாழ்த்து சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஏசு எனக்கு போ அவரை பார்க்க வந்திருக்கிறேன் அவரை பார்க்க வந்திருக்கிறேன் பேசுறதை கேட்க வந்திருக்கிறேன் சொல்லுங்க வாழ்த்து கரைகளுடைய சொல்லுங்க அல்லேலூயா விசுவாசின் சேவனை பெருகி போய் சொல்லுங்க நம்புறீங்களா? இயேசுவை நேசிக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி மாத்திரம் ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மையப்படுத்து
நிறைவேற்றி எல்லாம் எழுதுங்க 10 நிமிஷம் எல்லாம் எழுதுக்கலாம் எல்லாம் தயவுசு எல்லாம் எழுந்து 10 நிமிஷம் ஐயா அம்மா கொஞ்சம் எழுதுங்க பாருங்க எல்லா கைகள் வைத்து பாடு இயேசு எனக்கு போதும் சொல்லுங்க எல்லா நாடுகளும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு எனக்கு போதும் அவனை சார்ந்து கொண்டு அவனை பற்றி கொண்டு சொல்ற மாத்திரம் எல்லா கைகள் வைத்து இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே என்ற நாளிலுமே எந்திலையிலுமே எந்த நாளினில இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்திலையிலுமே எந்த நாளினில இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே எந்திலையிலுமே எந்த நாளினிலே இயேசு போதுமே ஹல்லேலூயா ஒரு கரத்தை எல்லாம் கர்த்தர் பண்ணி பார்க்கணும் ஹல்லேலூயா சொல்ல பார்த்து சொல்லுங்க அப்பா நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே நான் பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே உடைய குரலை கேட்டு உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன் அப்பா வாயை திறந்து சொல்லுங்க கரைகளே சொல்லுங்க இயேசு பாட்டு சார்ந்து வந்திருக்கிறேன் அப்பா வெரி சீக்கிரம் ஆண்டவரே இயேசு அழைக்கிறார் கரத்தி இயேசு அழைக்கிறார் ஆனந்தே பகாரும் முக்தி இயேசு அழைக்கிறார் சொல்லுங்க கரத்தி இயேசு அழைக்கிறார் இயேசு நான் உனக்கு சுகத்தை தருவேன் என்று சொல்லி இந்த மாலை வேளையில் இயேசுவை அழைக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்புற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் சுகத்தை தருவார். நம்புற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சுகத்தை தர விடுதலை தருவார். நம்பி வந்த பிள்ளைகளை அவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீங்க வெறுமையை போல போவதில்லை. நீங்க திருப்பி செல்லும் போது சுகத்தை பெற்றுக்கொண்டு உடைய கருத்து ஆசீர்வாதத்தை பெற்று போவீங்க. நம்புறீங்களா? ஒரு நபரை சொல்ல மாற்ற கரைகளை தட்டி கட்டளை ஸ்தோத்திரம் பாடுவோம்.
வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விடுவிப்பார். போராட்டத்தில் அவர்கள் விடுவிப்பார். பொல்லாத ஒரு சத்தியம் போராட்டத்தில் அவர்கள் தாயை விடுவிப்பார். நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். அவரால் கூட சொல்லுங்க, இயேசுவால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. அப்பா எல்லாமே மலைப்பு சொல்லுங்க, வாய்ப்பில் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, இயேசுவை மேல எல்லாம் கூட. அவர் அற்புதமானவர் சொல்லுங்க, இயேசுவே நீ அற்புதமானவர் சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்ப்பில் சொல்லுங்க, இயேசுவே நீ அற்புதமானவர் சொல்லுங்க. நீங்க அதிசயங்களை செய்கிறவர் ஐயா சொல்லுங்க, நீ அதிசயங்களை செய்கிறவர். உங்க சத்தத்தை இயேசு கேட்கணும், நீங்க கொடுக்கிற சத்தத்தை இயேசு கேட்கட்டும். கூடுமை நம்பி வந்திருக்கிறப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லு. கூடுதல் பார்க்கலாம், இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. அம்மா எனக்கு ஒரு அற்புதம் தேவை சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. ஐயாமா சொல்லுங்க, இயேசுப்பா எனக்கு ஒரு அற்புதம் தேவை சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கூப்பிடுங்க, வாய்ப்பு கூப்பிடுங்க, வாய்ப்பு கூப்பிடுங்க. நீங்களா கூப்பிடணும். சொல்லுங்க, இயேசுவே என்னை படுங்கப்பா சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவே என்னை படும், எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு விடுதலை தாங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க. அற்புதமான அற்புதமான சொல்லி பார்க்கலாம். அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார். அவர் அற்புதமானவர், அற்புதமான தன்மையினால் நம்மை மீட்டு காத்து தாங்கிறவர். அவர் அற்புதமானவர், சிங்கத்தின் வாயை கட்டினவர். அவர் அற்புதமானவர். பாடலாமா? சேர்ந்து பாடலாம், கருகள் பண்ணி. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, அவர் மீட்டனை காத்தனை காண்புகிறார். அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டனை காத்தனை காண்புகிறார். அவர் அற்புதமானவரே, அவரும் பார்க்கலாமே. ஆண்டு பார்க்கல எல்லா கரைகளை வைத்து அப்பா நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. கரைகளை வைத்து எல்லா கரைகளை வைத்து ஆண்டவரே உங்க நன்றி சொல்ல வாய்ப்பு சொல்லுங்க. ஏசப்பா உங்க நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா.
குற்றங்கள்
எல்லாம் தயவாய் மன்னிங்க. அது பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்ப அந்த சாத்துக்குடல் பகுதியில் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை அருளி செய்யப்படியான ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம், உரிமையாக்குகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார்ந்து ஹல்லேலூயா. மத்தியில சென்னையிலிருந்து இருந்து பிரயாசத்தின் மத்தியில வந்திருக்காங்க சகோதரர் மேன். அவர் வந்து மத்தியில ஒரு பாடல் பாடி தெய்வ நாமத்தை மையப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லும்போது உடலில் இருக்கிற பலவீனம்லாம் மாறும், சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். தெரியுங்களா? சொல்லும்போது நாங்க பலவீனமாகும், அதை மறக்கக்கூடாது. அப்படின்னு சொல்றாங்க, உன் பலவீனத்துல என் பலம் போகணும்னு சொன்னாங்க. எப்போ? நீ சொல்லும்போது தானே. ஆண்டவர் துதிக்கும் போது, அல்லேலூயா சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அன்பான இம்மான் வந்து இப்ப ஒரு பாடல் பாடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எதிர்ப்பு பேர் இருக்கு தெரியுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த, அல்லேலூயா. அவர் நாமம் எப்படியுமா சங்கீர்த்தனமானது. அல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க இன்னும் பெருகுதான். நான் வரதுக்கு முன்னாடி எத்தனை தடவை துதிச்சிருக்கீங்க அவரை? இது யாரும் வாய்த்தாக்க மாட்டீங்க. எவ்வளவு நேரம் துதிச்சுட்டு இருக்கீங்க? நிறைய பாடல் பாடுனீங்களா? உண்மையா ஆராதிச்சிங்களா? உண்மையா ஆராதிக்கும் போது தான் அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம நடுவில் எழுந்தருள்வார். நீங்க என்ன விருப்பத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்க ஆனா இங்க இருந்து கடந்து போகும்போது கர்த்தர் உங்க கூட வருவார். உங்களுக்கு அடையாளமா அற்புதமா என்ன பண்ணுவாரு? அவரே இருப்பார். உங்க விருப்பங்களை, உங்க வாஞ்சங்களை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு பாடுவோமா? நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாதனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாதனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது என்னாலும் வெற்றி தான். ஜெயம் ஜெயம் வந்து யார் கொடுக்கிறதா? குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்குதான். ஆனா ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால வரும். நம்ம மனசுல நினைப்போம், இந்த காரியத்தை கொடுத்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இதுக்கா இப்போ நம்ம ஒரு சொந்த வீடு கட்டினா நல்லா இருக்குமே, அதுக்கான பணம் தேவை வேணுமே. ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கும். என்ன இருக்கும்? கொஞ்சம் இருக்கும். ஆனா அதுக்கு தேவைப்படுறது நிறைய தேவைகளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, குதிரை எவ்வளவுதான் யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருந்தாலும் ஜெயத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர் தான். உங்க மன விருப்பங்கள் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நிறைவேற்றுவார். இந்த கூட்டத்துக்கு வந்து உட்காந்து மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. சபைக்கு போகணும், சபையை தேடி போகணும், அங்க போய் ஆராதிக்கணும். இந்த கூட்டத்துல ஒரு நாள் உட்காந்துட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துல ஒரு நாள் உட்காந்துட்டு ஆராய்ச்சிட்டு துதிச்சுட்டு போயிடலாம். ஆனா வாரந்தோறும் போகணும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும். நித்தமும் தேடினாதான் என்ன பண்ணும்? பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிட்டு சும்மா இருந்துடுறோமா? அல்லேலூயா. 3 வேளையும் சாப்பிடுறோம். எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 3 வேளையும் சாப்பிடுறோம். அதுவும் என்ன பண்றோம்? கொஞ்சமா சாப்பிடல, திருப்தியா சாப்பிடுறோம். அந்த மாதிரி கர்த்தரை திருப்தியா தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? கண்டறிய முடியும். அவர் எதை கேட்கிறாரு? நம்ம இருதயத்தை தான் கேட்கிறார். நான் இருதயத்தை கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அப்படி இருதயத்தை கேட்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
இப்போது நம்ம மத்தியில் வந்துட்டு தானே அருமையான சகோதரர் புஷ்பநாதன் வந்து மெசேஜ்காக செய்திக்காக ஜோம் பண்ணுவாங்க. அன்போடு அடிக்கிறேன், வாருங்க அடிக்குவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். சாத்துக்குள் குடியார் மக்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்கள் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நேசிக்கிறபடினால, நம்மை நேசிக்கிறபடினால உலகத்தில் உபத்திரண்டு தினங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். கடைசி நாட்களில் யுத்தங்களும் செய்திகளும் கேள்விப்படுங்கள். நாட்டுக்கு நாடு சண்டை அப்படின்னு நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் செய்தித்தாளில் வாசிக்கிறோம், டிவி மூலமாக காண்கிறோம். ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை. இதை எதுக்கு காரணம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேதாகத்தில் இப்படிலாம் சம்பவித்தவனு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி வைத்தீங்க. அப்போ எழுதினதுன்னா இந்த நாட்கள் நிறைவேறுது. ஆனபடியால ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமெனா 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதனா இந்த பூமிக்கு வரும்போது மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது உண்மைய எண்ணியம் படித்த வானத்து பூமியை படித்து அந்த சாமியை பிரசங்கம் பண்ணார். ஆனபடியால சென்னையிலிருந்து நான் அனைவரும் எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்க எல்லாரும் மனம் திரும்பணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம வீடு வாசல் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கூட வராது. மனைவி பிள்ளைகளா கல்லையில வருகிறான், மனைவி பிள்ளையாரு கல்லையா கடைசியில் வருவாரு அந்த இயேசு கிறிஸ்து. நம்ம சரீரம் இந்த மண்ணுக்கு போயிடும், ஆனா இந்த ஆத்மா எங்க போவோம்? இந்த ஆத்மா அழிவிலாது. இந்த ஆத்மா எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போனா தேவன் நாமே தேவ தாசர்களை கொண்டு வந்து அவருக்கு மூலமா உங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார். சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க எந்த நிலவரத்தினாலும் இங்க வந்திருந்தாலும் சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்க சத்தியத்தை உங்களை போதிப்பார்கள். அந்த சத்தியத்தை நீ விசுவாசி நம்பினா அந்த சத்தியம் இந்த மாலையில உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அன்பா நேசி நல்லாண்டவரே, இந்த அரிய வாய்ப்பை இந்த ஏழைக்கு தந்தபடியால நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரம் தகப்பனே. சிடாப கடாப துதிபி ரபக துதிபி கடாப சிடிபி கடாப துதிபி கடாப சிடாப கடாப துதிபி கடாப துதிபி கடாப துதிபி கடாப பரிசுத்த ஆவியானவரே, பிறகு முடிவரும் அவரே நடத்துவதமா சபீரமான பரலோகத்திலே தகப்பனே, இந்த வேதத்திலே மறைக்கப்பட்ட ரகசியங்களை உன் தாசன் மூலமாக இந்த மக்களுக்கு வெளிப்பட்டமா சபீரங்கத்தாவே இன்றும் வருகை இருக்காமனா யாரும் வருகை காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டமா சபீர தொடர்ந்து தேவ சமூகம் தேவ பிரசன ஆளுகை செய்யட்டமாண்டு இயற்கை அனுகூலமாக்கி காண்பாண்டு இந்த குழுதி விதமாக சத்துருவல்லுமே நசரனாக இயேசு கிறிஸ்து கட்டிடமாடு சாபத்திலே பாவத்திலே கட்டப்பட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாலையாக விடுதலைமா சபிக்கிறமாடு அன்று கருமாறு கருவியா நடந்த பட்டணத்தில் நடந்த அந்த பாதங்கள் இந்த மாலையிலே இந்த கிராமத்தை சுற்றி நன்றுள்ள நன்றி சத்திரமாடு பில்லு சூரிய கட்டிட்டு தேவை பிரிவு கடந்து சென்று விடுவிக்கின்ற மக்களை இந்த மாலையோடு கத்தாய் இயேசு கிறிஸ்து விடுதலைமா சபிக்கிறமாடு தாய்க்கு கருத்துனது விளையாடப்பட்ட நாமத்தை வணக்கம் பார்த்துக்க இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். இப்பொழுது தேவ செய்திக்காக காத்திருக்கிறானே அருமையான ஊழியக்காரர்கள் சுவிசேஷகர் சாம் ரஞ்சித் அவர்கள் அப்புறமை கொண்ட தேவ செய்தியை கொண்டு வருவாங்க. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசுவாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தான் இந்த செய்தி என்னோடு பேசினார் என்று நீங்க நம்பும் போது உங்க நம்பிக்கை செய்யாது சொல்றாங்க. அல்லேலூயா. ஆக செய்திக்கு பாருங்க, அவசியமானு சொல்றாங்க, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. யாருக்கு? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா.
அப்படி வார்த்தையை சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க கேட்கிற சத்தியமானது உங்களுக்குள்ள பிரயோஜித்து உங்களுக்குள்ள பிரச்சனைகள் யாரும் மாறுமா? நேரியா வந்தவர்கள் சொல்றேன், வந்தவர்கள் வந்த வண்ணம் அல்ல, ஒரு மாற்றத்தோடு கடந்து செல்ல வேண்டும். அதுக்காகவே தேவர்கள் அழைத்திருக்காங்க. நேரியா இப்பொழுது தேவ செய்தியை அன்புதான்